Hi friends, welcome back Mr.Tech code. Today நம்ம CSSல கலர்ஸ் பத்தி பார்ப்போம். நாம கிரியேட் செய்யற வெப் பேஜ் கலர்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் அட்ராக்டிவா இருக்கும். அப்போதான் பார்க்குறவங்களுக்கும் அந்த வெப்சைட் பிடிக்கும். ஸோ கலருங்கிறது வெப்சைட்டுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. அந்த கலர்ஸை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். கலர்ஸ் முக்கியமாக 3 டைப்ஸ்க்கு வெப்பேஜில் யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஃபாண்ட் கலர், இது நம்ம நார்மலாக கொடுக்குற டெக்ஸ்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய கலர்ஸ். அடுத்து பேக்ரவுண்ட் கலர், இது HTML எலிமெண்ட்டுக்கு பேக்ரவுண்டில் கொடுக்குற கலர். ஃபைனலாக பார்டர் கலர், இது HTML எலிமெண்ட்ஸோடைய பார்டருக்கு கொடுக்க வேண்டிய கலர்ஸ். இந்த 3 டைப்ஸ்க்கு நம்ம CSSல 4 டைப்ஸா கலர்ஸ் கொடுக்கலாம். 3 டைப்ஸா அந்த கலர்ஸோட அப்பாசிட்டி அதாவது டிரான்ஸ்பரன்சியை சேஞ்ச் பண்ணலாம். வாங்க அந்த டைப்ஸை பத்தி பார்ப்போம். இப்போ நான் VS கோடில் index.htmlங்கிற ஃபைலில் டைட்டிலில் CSSனும் H1 டேக்ல Mr.Tech கோடுனும் H2 டேக்ல CSS கலர்ஸ்னும் தந்திருக்கேன். இதில் எக்ஸ்டர்னல் CSSஐ லிங்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு style.cssக்கு போயிட்டு இந்த H1 டேகுக்கு ஃபஸ்ட்டு கலர் தரேன். ஃபஸ்ட்டு H1 கொடுத்து டெக்கரேஷன் பிளாக்ல ஃபாண்ட்டுக்கான கலர் கொடுக்க கலர்னு கொடுத்து ப்ரௌன்னு தரேன். இப்போ HTML ஃபைலை ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்க H1 டேக் மட்டும் ப்ரௌன் கலரில் ஷோ ஆகுது. நாம ஃபர்ஸ்ட் சொன்னதை போல தான் கலருக்கு 4 டைப்பா வேல்யூஸ் தரலாம். அதுல ஃபர்ஸ்ட் டைப் கலர்ஸ் நேம். இந்த கலர் நேம் மூலமா 140 ஸ்டாண்டர்ட் கலர்ஸை நம்ம HTML எலிமெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். அடுத்த 3 ஃபார்மட்டும் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த கலர்ஸ் நேம் அதிகமாக ஞாபகம் வச்சுக்க முடியாததுனாலையும் சில கலர்ஸ் நேம் லென்த்தியா இருக்கிறதுனாலையும் இந்த 3 டைப்ஸ் யூஸ் செஞ்சு நம்ம ஈஸியா அந்த கலரை கொடுக்கலாம். அடுத்து RGB ஃபார்மட். RGB மீன்ஸ் ரெட், கிரீன், ப்ளூ. இந்த 3 கலரோட ரேஷியோவையும் நம்ம சேஞ்ச் பண்ணி எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ரேஷியோ கொடுத்தா போதும், அந்த கலர்ல அது ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்க. CSS போயிட்டு H2 டேக் கொடுத்து டெக்கரேஷன் பிளாக்ல கலர்னு கொடுத்து வேல்யூஸில் ப்ளூ கலருக்கான RGB ரேஷியோவை தரேன். இதில் வேல்யூஸ் 0 to 255 வரைக்கும் தரலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது ரெட் 0 தரேன், அடுத்தது க்ரீன் 0 தரேன், அடுத்தது ப்ளூ 255 தரேன். இப்போ பாருங்க H2 டேக் ப்ளூ கலரில் ஷோ ஆகுது. அடுத்து எக்ஸ் வேல்யூஸ், அதாவது கலர்ஸுக்கான ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸை கொடுக்கறது தான் எக்ஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். இதில் வேல்யூஸ் 00 to FF வரைக்கும் கொடுக்கலாம். இது RGB வேல்யூடைய 0 to 255க்கு ஈக்குவல். இப்போ H1 டேகுக்கு பார்டர் கலர் தரேன். ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவில் பார்டர்னு கொடுத்து 10 பிக்சல் பார்டர் சைஸும் சாலிட் கலரில் ப்ளூவும் தரேன். ஆஷுக்கு அடுத்து 2 வேல்யூஸ் ரெட், அடுத்த 2 வேல்யூஸ் க்ரீன், அடுத்த 2 வேல்யூஸ் ப்ளூ. இப்போ பாருங்க பார்டர் ஷோ ஆகிட்டு. அடுத்தது HSL வேல்யூ பற்றி பார்ப்போம். HSL மீனிங் ஹியூ, சேச்சுரேஷன், லைட்னஸ். ஹியூங்கிறது டிகிரி ஆஃப் த கலர் வே. இது 0 to 360 டிகிரியை மென்ஷன் பண்ணோம். 0 இஸ் ரெட், 120 இஸ் ஏ க்ரீன், 240 இஸ் ஏ ப்ளூ. சேச்சுரேஷன் கலரோட இன்டென்சிட்டி. லைட்னஸ் நம்ம கொடுக்குற கலருக்கு லைட்னஸை கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகுது. இப்போ H2 டேக்ல பார்டர்னு கொடுத்து 8 பிக்சல் பார்டர் சைஸுக்கும் சாலிட் ப்ரௌன் கலருக்கான HSL வேல்யூன்னு தரேன். 0, 59% அண்ட் 41% தரேன். இப்போ பாருங்க பார்டர்ல ப்ரௌன் கலர்ல ஷோ ஆகுது. இப்போ கலருக்கான 4 டைப்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து கலர்ஸோட டிரான்ஸ்பரன்சி அதாவது அப்பாசிட்டியை பற்றி பார்ப்போம். இது 3 டைப்ஸாக நம்ம கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு H1 டேக்ல பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்து RGBன்னு தரேன். ஆல்ஃபா வேல்யூஸ் 0 to 1 தான்.
violet கலருக்கான வேல்யூ தரேன். Opacityல வந்து 0.7 தரேன். இப்போ அதே அப்பாசிட்டியோட ஷோ ஆகுது பாருங்க. இதே கலரை ஹெக்ஸ் வேல்யூல தரேன். இதுல லாஸ்டா 2 டிஜிட் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஆல்பா வேல்யூஸ். இப்போ இதுவும் அதே கலர்ல ஷோ ஆகுது பாருங்க. அடுத்து H2 டேக்ல பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்து HSLA வேல்யூக்கான வேல்யூ தரேன். டெக்ஸ்ட் அலைன்ல சென்டர்னு தரேன். இப்போ பாருங்க ஷோ ஆகிட்டு. நீங்க பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much.